வணக்கம் நேர்களே, வெல்கம் டு இன்றைய கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம போகிற இன்றைய கிச்சன் சமையல் ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு. இது வந்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன், இது வந்து ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஹாஃப் டீஸ்பூன் உளுந்து, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெருங்காய கட்டி சின்னதாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக பெருங்காயம் மறந்துடாதீங்க, இது முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக புளி, தேங்காய் பார்த்தீங்கன்னா 2 கீத்து மட்டும் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, முள்ளங்கி 1 கிண்ணம், சின்னதாக 1.5 வெங்காயம், 1 தக்காளி. இப்போ இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. வாங்க நேர்களே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க, அது பொரிஞ்சிருட்டும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை நான் இதில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த புளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, நமக்கு தெரியுது. இப்போ இந்த உளுந்து இது எல்லாத்தையும் இதில் நம்ம கொட்டிடுவோம். இந்த இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு வதக்கி தனியாக எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம முள்ளங்கி, வெங்காயம், தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே பொன்னிறமாக கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், அதே வானலில் நம்ம மறுபடியும் இந்த முள்ளங்கி, 1 கிண்ணம் முள்ளங்கியை போட்டுக்கிறோம். சின்ன முள்ளங்கி. ஃபஸ்ட்டு முள்ளங்கியை போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம், தக்காளி, வெங்காயம் வதங்கும், தக்காளி முள்ளங்கி கூட போட்டிங்கன்னா வேகாது நமக்கு. அதனால் இந்த முள்ளங்கி ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இதில் அந்த ஸ்டேஜில் வெங்காயம், தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த முள்ளங்கி எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை போடுவோம். வெங்காயமும் தக்காளியும் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். பாருங்கள், முள்ளங்கி நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் நம்ம வெங்காயத்தை போடுறோம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்பையும் 2 ஸ்டேஜாக நம்ம அரைக்கணும். அது எப்படின்றத சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. வாங்க நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி எல்லாமே வதங்கிடுச்சு. இதை பாருங்கள், இந்த தக்காளியில் இப்படி ப்ரெஸ் பண்ணணுன்னா நமக்கு இப்படி ப்ரெஸ் ஆகுது பாருங்கள் தக்காளி. இதுதான் நல்லா வதங்கிடுச்சுக்கான அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விடுவோம். ஆற விட்ட பிறகு அரைச்சிக்கலாம். இது எப்படி நம்ம அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கடலைப்பருப்பு, உளுந்து, பெருங்காயம், காஞ்ச மிளகா, தேங்காய்லாம் வச்சுள்ள அதை ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இதை போட்டு அரைப்போம். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா நமக்கு அரையாமல் போயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் வாங்க ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நம்ம அது எல்லாத்தையுமே கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோம். இந்த இப்போ பாருங்க நேர்களே, நமக்கு இது எல்லாமே ஆறி போச்சு. வெங்காயம், தக்காளி, முள்ளங்கிலாம் இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். உப்பு வந்து எப்போதுமே அரைக்கிறப்போ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்ப்பேன். உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க நேர்களே, இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க நேர்களே, சட்னி நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். வெறும் கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு சட்னி அரைச்சி மிக்ஸி ஜார்லேருந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி எல்லாமே ஊற்றி அந்த மிக்ஸி ஜார்லேருந்துலாம் கழுவி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சதை இது மேலே போட்டுடுவோம். அவ்வளோதான் நேர்களே, நமக்கு இந்த முள்ளங்கி சட்னி ரெடி. இதை இட்லி தோசை கூட வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் நேர்களே, நம்ம முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி சட்னி, இதை குழந்தைங்க கூட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கி சாம்பாரில் போட்டிங்கனால வந்து வேண்டான்னு வதிச்சிருவாங்க.
முள்ளங்கி வந்து பெரும்பாலும் நம்ம சாம்பாருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸாக இருக்கும். மீட் யூ பை நெக்ஸ்ட் இன்றைய சமையல் வித் சம் ஸ்பெஷல் ரெசிபி. அன்டில் தென் இட்ஸ் பாய். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.